ஒரு ஆளுங்கட்சி அது பதவி இழக்கிறது இல்ல ஆட்சி இழக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம், ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் இந்தியா முழுவதும். ஆனா ஆளும் கட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர் எம்எல்ஏ கூட ஆகலன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய அலைதான் வச்சுக்கோங்க. எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில முதல் ரவுண்ட்ல இருந்து ஒரு சுற்று கூட தன்னை எதிர்த்து நின்ற தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் இல்லையா, அவர் தாண்டி வரவே இல்லை. முதல் சுற்றுல இருந்து தோல்வி தழுவுறார். யாரு? முதலமைச்சர் அவர்கள். வேற எந்த முதலமைச்சரும் இந்தியா முழுவதும் இப்படியான தோல்வியை தழுவவே இல்லை. மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்காளத்துல ஆட்சி இழக்கிறார், ஆனா அவர் தோல்வி அடையல. இங்க கேரளால பினராயி விஜயன் ஆட்சி இழக்கிறார் கம்யூனிஸ்ட், ஆனா அவர் தோல்வி அடையல. அசாம்ல மீண்டும் ஆட்சிக்கு வராங்க, அவங்க தோல்வி அடையல. பக்கத்துல இருக்கிற புதுச்சேரியும் அப்படிதான் வச்சுக்கோங்க. 5 மாநிலங்கள ஒரே ஒரு மாநிலத்துல ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சரே தோல்வி தழுவுறாரு. அது தோல்வி யார்ட்ட தழுவுறாரு? இவருக்கு கொடுக்கப்பட்ட விளம்பரம் என்ன? மோடியை வீழ்த்தக்கூடிய சக்தி ஸ்டாலின் தான் உண்டுட்டாங்க. அவர் வீழ்ந்து கிடக்கிற யார்ட்ட? இந்த நபர் யோசிச்சு பாருங்க. பாபு இவர் யாரும் தெரியுமா? பார்க்கவே காமெடியா வச்சுக்கோங்க. இந்த ஆள்கிட்ட முதல் சுற்றுல தோத்துருக்காரு. எனவே இது உண்மையிலே ஒரு பெரிய சாதனை, ஒரு பெரிய அலையே சென்னை முழுவதும் அடிச்சு தள்ளி இருக்கு. அதுல அம்மிக்கல்லுமா இருந்த எம்.கே. ஸ்டாலினே பறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. எனவே இது உண்மையிலே ஒரு பெரிய சாதனை. சாதனையில மிக முக்கியமான சாதனை மோடியவே நான் முடிச்சு கட்டேன், அவரே முடிச்சு கட்டிங்க பாருங்க. அது ஒரு பெரிய சாதனை. எனவே இந்தியாவிலேயே இந்த தேர்தல் நடந்த மிக முக்கியமான விஷயம், ஆளக்கூடிய முதலமைச்சர் தோல்வியை தழுவுறார்.